வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம் சப்பாத்திக்கு பொருத்தமான இந்த காளான் கிரேவியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 100 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 சேர்த்துக்கோங்க. இதோட 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் காளான் சேர்த்துடலாம். 200 கிராம் காளான் 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி பிரட்டி விடணும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மூடி வச்சிடலாம். காளான்லேருந்தே தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் அளவான தீயில் வேகட்டும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் காளான் வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதால இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காளான் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.